கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 5/8/2024 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மையான தேவனுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச விலைக்கு அவரை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய நேசக்கரம் இவரோடு இந்த அற்புதத்தை செய்யட்டும். அவருடைய நிறைவானது இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி என் தேவனுடைய பிரசனத்துக்குள் நிரப்பும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருந்து செயல்படுவதாக. யோவான் 11:40 படி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி அப்பா விசுவாசித்து சகல நன்மையும் உம்முடைய மகிமையாக பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் செய்தருளும்படி ஜெபிக்கிறேன். பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக இந்த நாளில் என்னுடைய சமூகத்தில் வருகிறேன். தகப்பனே, 5/8/2024 தேசத்தில் என் தேவனுடைய மகிமையின் பிரசனம் இறங்கும்படி நீர் செய்தருளும்படி ஜெபிக்கிறேன். வியாதிகளோ துன்பங்களோ துயரங்களோ வராதபடி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஜனத்திற்கு சமாதானமும் சந்தோஷத்தையும் நீர் தருவீராக. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.